உலக கண் நீர் அழுத்த நோய் வாரத்தை ஒட்டி சென்னையில் கண் மருத்துவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்ச் 8 முதல் 14ஆம் தேதி வரை உலக கண் நீர் அழுத்த நோய் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராஜரத்தினம் மைதானம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட கண் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கண்ணீர் அழுத்த நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகள் குறித்தும் பதாகைகளை ஏந்தியபடி மருத்துவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். கண்ணுக்குள்ள இருக்கிற நீர் அழுத்தம் ஜாஸ்தி ஆச்சுனாக்கா அது வந்து கண்ணுடைய நரம்பை பாதிக்கக்கூடியது. அந்த நரம்பு பாதிச்சுனாக்கா பார்வை போக வாய்ப்பு இருக்கிறது. அது பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியுனாக்கா தலைவலி வரும், கண் பார்வை வந்து சைடு பார்வையெல்லாம் தெரியாது, விஷுவல் ஃபீல்டு டிஃபெக்ட்னு சொல்லுவோம். சில பேருக்கு கண் பார்வை நல்லா இருக்கும், ஆனால் பார்வை ஃபீல்டு வந்து டிஃபெக்டாக சுருங்கி வந்து கடைசியில் டியூப் மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியாக கண் பார்வை சுத்தமாக போகக்கூடிய சான்சஸ் பிரைட்டாக. ஸோ இன்னும் 40 வயசுக்கு அப்புறம்லாம் கட்டாயமாக எல்லாருமே கண் நீரழுத்த நோய் ரொட்டீன் செக்கப்பில் பண்ணியே ஆகணும். பிறந்த குழந்தை கூட இருக்கலாம் நீரழுத்த நோய். அதனால் அதனுடைய பாதிப்புகளை காமிக்கிறதுக்கோசம் இந்த அவேர்னஸ்.